எங்கள் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூலில் ஒரு பையனுக்கு வந்து பர்த்டேவாம். அதுக்காக அவங்க வந்து பென்சில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பென்சிலோட வந்து ஒரு லெட்டு, அதாவது ப்ளூ பாயிண்ட் பென்னும் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்து எப்படி இருக்குன்னா ஒரு வித்தியாசமானதாக தான் இருந்தது. கொஞ்சம் ஆச்சரியமாகவும் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, காகிதம்னா பேப்பர்லேயே செஞ்சுருக்குறாங்க. பென்சிலும் சரி, அந்த லெட்டு பென்னும் சரி. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு பின்னாடி சைடு என்ன பண்ணியிருக்காங்க, விதையும் வச்சுருக்காங்க, செடியோட விதை. இதை பார்க்கவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. 3 பேரோட பென்சில் லெட்டுக்கு பின்னாடியும் எடுத்து பார்த்தா விதைகள் இருந்தது. ஒன்று வந்து கத்திரி விதை, எங்கள் சின்ன பாப்பா வந்து கொஞ்சம் கொட்டிட்டா அதை. அப்புறம் வந்து இன்னொன்று கீரை, இன்னொன்று என்ன விதைன்னு தெரியல. அவங்க மேம் சொன்னாங்க கீரை விதைன்னு. அது ஒரு 3 விதை சின்னதாக அந்த ஒயிட்டாக இருக்குது பாருங்களேன், அந்த விதை தான். எனக்கு இது என்ன விதைன்னே தெரியல. கீரை ஓகே, இன்னொன்று வந்து கத்திரிக்காய் விதை, இது 2 எனக்கு தெரியும். இன்னொன்று விதை எனக்கு தெரியவே இல்லை. சரி, பிள்ளைங்க ஒரே ஆர்வம், அம்மா இந்த பென்சில் இந்த விதையெல்லாம் வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு. நான் கொஞ்சம் செடியெல்லாம் வைப்பேங்கிறனால ரொம்ப ஆர்வத்தோடையும் பிள்ளைங்க கொண்டாந்து என்கிட்ட கொடுத்தாங்க. சரி, அவங்க ஆர்வத்தோடு நான் என்ன பண்ணிட்டேன், இதை ஊனியும் பார்ப்போம், அவங்க வரும்போது சந்தோஷப்படுவாங்க இல்லையா. இப்போ குழந்தைங்களுக்கு சாதாரண பேனா பென்சிலை விட இந்த மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப சந்தோஷப்படுச்சுங்க பிள்ளைங்க. வரையிலே இதை சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க. இன்னொரு பார்ப்போம் என்ன கீரைகள்னு வருதுன்னு பார்ப்போம். ஒவ்வொரு திருக்குறளும் எழுதியிருந்தாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது.